வெல்கம் பேக் டு மக்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்துல ரீசெண்டா காலிஃப்ளவர் விதை, முட்டைக்கோஸ் விதை இந்த மாதிரி விதைகள் வாங்கி நம்ம வந்து ஒரு க்ரோ பேக்ல போட்டு வளர்த்துருந்தோம். ஸோ இப்போ நல்லா அழகா சின்ன சின்ன செடியாவே வந்து நமக்கு வந்து வளர்ந்துருச்சு. அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்து எல்லாம் ஒரு ப்ராப்பரா பாத்தி அமைச்சு ஃபுல்லாவே வந்து நம்ம தரையில வந்து நடப்ப போறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது இல்லாம நம்ம தோட்டத்துல ஆல்ரெடி தக்காளி, மிளகா, ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன நாத்தா நம்ம வந்து வளர்த்து அதையுமே நம்ம வந்து நல்லா ப்ராப்பரா ஒரு பாத்தி அமைச்சு வளர்த்துருந்தோம். ஸோ அது இப்போ நல்லா அழகாவே காய்கள் எல்லாமே காய்ச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வந்து இன்னைக்கு முட்டைக்கோசும் காலிஃப்ளவர் விதைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த செடி நட்டினாலுமே நம்ம வந்து முதல்ல அதுக்கான இடம் ப்ராப்பராக இருக்கணும். அதோட மண்ணையுமே நல்லா கிளறி ஸோ அதை தரத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு வந்து நடப்ப போகிறோம். ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே மரம் வந்து வச்சிருக்கிறோம். இந்த இடையில நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற இந்த இடத்துல ஸோ ரெண்டு சைடுமே நல்லா பாத்தி எடுத்து மத்தியில் வந்து தண்ணி நல்லா நீளமாக ஓடுற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்த ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த நம்ம வந்து செடி வந்து சின்ன சின்ன நாத்தா வந்து வளர்ந்துருக்கு. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம போட்டிருந்த விதைகள் எல்லாமே இந்த ரெண்டு க்ரோ பேக்ல தான் போட்டிருந்தோம். இது வந்து காலிஃப்ளவர், இது வந்து முட்டைக்கோசு. ஸோ இது எல்லாமே பாருங்க நல்லா அழகா சின்ன சின்ன செடியாகவே நல்லாவே வளர்ந்துருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒன்னொன்னா எடுத்து நம்மளுடைய பாத்திலையுமே நடப்ப போகிறோம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா எப்படி நடுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த இடம் வந்து ஆல்ரெடி மிளகா, அதுக்கப்புறம் கீரைகள், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வளர்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் வந்து இதில் எதுவுமே போடலை. அதெல்லாம் மண்ணுமே கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு ஸோ அதனால தான் நம்ம வந்து கடப்பாரை வச்சு நல்லாவே மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ மண் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிரும். ஸோ அடுத்த செடி வைக்கிறதுக்கு மண் கொஞ்சம் நல்லா தரமாகவே மாறிடும். ஸோ அதுக்காக நம்ம முதல்ல ஃபுல்லாகவே வந்து நல்லா இதை கடப்பாரை வச்சு கொத்தி விட்டு மண் வெட்டி வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து மண்ணை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சைடு நல்லா பாத்தி ரெடி பண்ணி ஒவ்வொரு செடியா வந்து நம்ம நட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து மண்ணை நல்லாவே கிளறி விட்டாச்சு. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே கிளறி விட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 வட்டம் நம்ம வந்து சாணி உரத்தை நல்லா போட்டு திருப்பியும் நல்லா கிளறிட்டோம்னா மண்ணுக்கான சத்து வந்து நல்லா கிடைச்சிரும். ஸோ வாங்க நம்ம வந்து சாணி எடுத்து வந்துடலாம். நம்ம வந்து சாணி உரம் போட்டு மண்ணை ஒரு 2 டைம் நல்லாவே கிளறி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 சைடுமே மேலே வந்து பாத்தி வர்ற மாதிரி மத்தியில் வந்து தண்ணி போகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். நம்ம இப்போ வந்து 2 சைடுமே மண்ணை நல்லா மேடு மாதிரி ஏற்றி விட்டாச்சு. மத்தியில் தண்ணி போகிறதுக்கான பாதையுமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து 2 சைடுமே மரம் வச்சிருக்கோம். ஸோ அந்த சைடில் மரத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம செடிகளுக்கும் வச்சாலும் நல்லா இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் இடத்துல என்ன மாதிரி செடிகள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறக்காக ஐடியா பண்ணனால தான் ஸோ நம்ம வந்து மத்தியில் வர்ற இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நமக்கு இந்த மரத்துக்கு பாத்தியுமே நமக்கு ஓரமாக வரும். ஸோ மரத்தில் உள்ள தண்ணி வெளியே போகாமல் இருக்கிறக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மரத்துலேருந்து தண்டுங்க இருக்குது. நம்ம வந்து இந்த பாத்தி எப்படியும் ஆல்ரெடி இதுக்கு தண்ணி ஊற்றுறக்காண்டி போடுவோம். ஸோ அந்த பாத்தியை நம்ம ஃபுல்லாகவே எல்லா மரத்துக்கு இடையிலுமே 2 சைடுமே எடுத்து அதில் வந்து முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் வச்சா அப்படின்னா நல்லா வளரும். ஸோ அது வந்து ரொம்ப வெயிலுமே நமக்கு வந்து தாங்காது. அதனால இந்த மரத்தோட நிழலுமே அதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று அதோட வேர் வந்து ரொம்ப பெருசாக வளராது. அதனால மரத்துக்கும் பாதிப்பு இருக்காது,
மரத்தில் உள்ள வேறனால நமக்கு வந்து முட்டைக்கோஸ் காலிஃப்ளவருக்குமே எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதனால தான் இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கம்மியான இடத்துல நம்ம வந்து நிறையா செடிகள் வைக்கிறதுக்கான ஐடியாவில் இதில் ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி வளருது அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போது மண்ணெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வளர்த்துருந்த நாற்றை கொண்டு வந்து ஒன்றொன்னா வந்து நம்ம இந்த பேக்கில் தான் வந்து முட்டைக்கோஸ் வந்து போட்டு வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை கொண்டு போய் 2 சைடுமே நான் வந்து நட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக ஒவ்வொரு நாற்றையுமே நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா தொளிச்சு வச்சாச்சு. அதனால் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து வந்துடும். வேறு வந்து எதுவுமே பிய்யாது. அப்படியே மண்ணோடையே நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், செடியுமே நல்லா அழகாக வளர்ந்துருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா பாத்திலையுமே 2 பக்கமே வந்து வைக்க போகிறோம். நம்ம வந்து வச்சிருந்த எல்லா முட்டைக்கோசு நாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்படி ஒரு க்ரோ பேக்கில் போட்டு வளர்த்துறனால தான் நமக்கு வந்து இவ்வளோ அழகாக வந்து செடிகள் வந்து வளர்ந்துருக்கு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து தரையில் போட்டு வளர்த்துருந்தோம். ஸோ அது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளரல. ஸோ இப்படி வளர்த்து நம்ம அடுத்த இடத்துல வச்சாதான் அது வந்து கொஞ்சம் செடியுமே சீக்கிரம் காயாமல் நல்லா வளரும். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா நம்ம வந்து வச்சுட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு முட்டைக்கோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாகவே இலையுமே நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்து இடம் வேணும். ஸோ அதனால நல்ல வீதியாகவே நம்ம வந்து இடம் விட்டு ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து குழியை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நமக்கு செடியுமே நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ஒவ்வொரு குழிக்குமே நம்ம வந்து கொஞ்சம் வேருக்கு மேலேயுமே தண்டு உள்ளே போகிற மாதிரி நல்லாவே வந்து முக்கி வச்சுருவோம். ஸோ நம்ம வந்து 2 சைடு பாத்துலையுமே ஃபுல்லாக வந்து முட்டைக்கோஸ் வந்து வச்சாச்சு. ஸோ அடுத்த காலிஃப்ளவர் தான். அந்த காலிஃப்ளவருமே நம்ம வச்சுருந்ததை எடுத்து வந்துடலாம்.